அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனிச்சிறப்புகள் இருக்குதுங்க. சூரியன் 12 ராசிகளிலையும் பயணம் செய்வதை பொறுத்து மாதங்கள் கணக்கிடப்படுதுங்க. அப்படி சூரிய பகவான் கடக ராசியில் பயணிக்கும் காலந்தாங்க ஆடி மாதம் ஆகும். இந்த ஆடி மாதம் ரொம்பவே வழிபாட்டுக்கு முக்கியமான மாதமாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக மாதமாகவும் சொல்லலாங்க. ஆடி மாதம் ஆகாத மாதம் என்ற கருத்து பரவலாக இன்றளவும் இருந்து வருதுங்க. ஆடி மாதத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை குடும்பத்தையே ஆட்டி படைக்கும். பல விதமான கஷ்டங்கள் குடும்பத்திற்கு வந்து சேருங்கிற கருத்து இருக்குதுங்க. இப்படி அனைவருமே பயப்படக்கூடிய ஆடி மாதத்துல குழந்தை பிறக்கலாமா, நல்லதா கெட்டதா, அப்படி குழந்தை பிறந்தால் அவர்களுடைய குணம் எப்படி இருக்கும், அனைவரும் பயப்படும் அளவிற்கு தான் அவர்களுடைய குணம் இருக்குமா, இல்லைன்னா அனைவருக்கும் பிடித்தது போல அவர்களுடைய குணம் இருக்குமா என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான மனிதர்கள் இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான குணங்கள் மற்றும் தோற்றங்கள் இருப்பதில்லைங்க. ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான தோற்றங்களும் குணங்களும் இருக்குதுங்க. இதில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக குணங்கள் இருக்குங்க. அப்படி ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதனால தாங்க ஆடி மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஆட்டி படைக்கணும்னு சொல்லுவாங்க. இதனால தாங்க பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துட வேணும் சொல்லிடுவாங்க. ஜோதிட ரீதியா சூரியன் தந்தைக்கு உரியவர். இவர் கடகராசியில சஞ்சரிக்கும் போது குழந்தை பிறந்துச்சுன்னா இது ஆகாதுன்னு சொல்லுவாங்க. மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்புகள் இருக்குதுங்க. சூரியன் 12 ராசிகள்ல பயணம் செய்வதை பொறுத்து மாதங்கள் கணக்கிடப்படுகுதுங்க. அப்படி சூரிய பகவான் கடக ராசியில பயணிக்கும் காலந்தாங்க ஆடி மாதம்னு சொல்லப்படுதுங்க. இது முக்கிய வழிபாட்டுக்குரிய மாதமாகவும் சொல்லலாங்க. ஆடி மாதத்துல பிறந்த குழந்தைங்க ரொம்பவே சுட்டித்தனமாக இருப்பாங்களாமாங்க. குறும்புக்கார குழந்தைகளாகவும் தான் இருப்பாங்களாமாங்க. அவங்களுடைய சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த சுட்டித்தனத்தால் பல சேட்டைகள் செய்து அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கொள்வாங்களாங்க. ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் தனித்துவமான ஒவ்வொரு குணமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதனை தாங்கி கொண்டு அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல் பிரச்சனைகளில் சிக்கி கொண்டாலும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய சூட்சுமமும் ஆடி மாதத்துல பிறந்த குழந்தைங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே போல ஆடி மாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகளில் சிக்கிட்டு அதற்கு பிறகு அதிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வரக்கூடிய விஷயமும் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களையும் அவசரப்பட்டு கொஞ்சமும் யோசிக்காமல் உடனடியாக முடிவு எடுப்பது போல தோணுங்க. ஆனால் நிறுத்தி நிதானமாக நன்கு யோசித்து தாங்க அவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுப்பாங்க. அது பல நாட்களுக்கு பிறகுதாங்க மற்றவர்களுக்கே புரிய வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடியவங்க பொதுவான உஷ்ணமான உடலை கொண்டவங்களாக தாங்க இருப்பாங்க. இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உஷ்ணம் தொடர்பான நோயால் இவர்கள் அடிக்கடி பாதிக்கப்படுவாங்க. அதே போல் வாழ்க்கையில் எதையுமே மிக திறமையாக செய்து முடிக்கக்கூடியவங்க இந்த ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைங்கள்னு சொல்லலாங்க. இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய பெற்றோர்களை விட அதிகம் படித்தவர்களாக தாங்க இருப்பாங்க. பெற்றோர்களுக்கே புத்தி சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவு படுத்தவர்களாக இந்த ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைங்க இருப்பாங்க. இருந்தாலும் அவர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது, குறிப்பாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது, வியாபாரத்தில் முதலீடு செய்யும் போது, சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது பெரியவர்களிடமும் பெற்றோர்களிடமும் அனுபவசாலிகளிடமும் ஆலோசனை பெற்ற பிறகு நிதானமாக முடிவெடுப்பது அவர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அப்படி எடுப்பதால் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவும் வராமல் வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ முடியுங்க. இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மீதும் உறவுகள் மீதும் அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. கற்பனை திறன் அதிகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க. அபார நினைவாற்றல் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு யாரையாவது பிடிச்சு போச்சுன்னா அவங்க உடனடியாக அவர்களோடு நட்பு ஏற்படுத்தி கொண்டு பழக விரும்பக்கூடியவங்க. இவர்கள் நட்பு வட்டாரத்தில் அளவோடு இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் பேசும்போதும் நன்கு
நன்கு யோசித்து பேசுவது ரொம்பவே நல்லதுங்க. பேச்சாற்றல்ல இவர்களை அடித்து கொள்ள ஆளே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு பாசமாகவும் மற்றும் அன்போடு இருக்கக்கூடியவங்க இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கே பரம சாது போல இருப்பாங்க. தங்களுக்கு பிரச்சனைன்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை அங்கிருந்து தெரிஞ்சிருச்சுன்னா அங்கிருந்து அவங்க எப்படி நழுவிட்டு போகலான்னு தான் பார்ப்பாங்க. எப்போவுமே எதையுமே சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடியவங்க இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க. யாரை என்ன செஞ்சாலும் சரிங்க, அதற்கு உடனடியாக பதிலளிக்க மாட்டாங்க. மனதில் வைத்துக்கொண்டு தக்க சமயத்தில் இடம் பொருள் ஏவல் அறிந்து கொண்டு திருப்பி பதிலடி கொடுப்பதில் வல்லவங்கன்னு சொல்லலாங்க. அதே போல் பிடிவாதம் மற்றும் சந்தேக குணம் இவர்களோட பிறந்ததுங்க. உணவு பிரியர்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து இறங்கிட்டாங்கன்னா அதில் வெற்றி பெறாமல் ஓயவே மாட்டாங்க. அதே சமயத்தில் இவர்களுடைய சோம்பேறித்தனத்தால் பல வாய்ப்புகளை இவங்க தவற விட்டுருப்பாங்க. ஆடி மாதத்தில் குழந்தைங்க பிறந்துச்சுன்னாவே அச்சச்சோ ஆடி மாதத்தில் குழந்தைங்க பிறந்துருச்சா இது ஒரு ஆகாத மாதம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆடி மாதத்தில் ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா தந்தை ஸ்தானத்திற்கு உரிய கிரகமான சூரியன், தாய் ஸ்தானத்திற்கு உரிய கிரகமான சந்திரன் ராசியில், அதாவது கடக ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் தாங்க ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் குழந்தை பிறந்துச்சுன்னா குடும்பத்தையே ஆட்டி வைக்கும் என்ற தவறான கருத்து இன்றளவுமே இருந்து வருதுங்க. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பல கோடிகளில் இருக்குங்க. அப்படின்னா அத்தனை குடும்பங்களுக்கும் குழந்தை பிறப்புக்கு பிறகு பாதிக்கப்பட்டிருக்குது என்றால் நடைமுறைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகுங்க. சந்திரனுடைய பலமும் சூரியனோட பலமும் ஒன்று சேருவதால் ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கும் என்பதால் இவர்கள் உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் வலிமை கொண்டவர்களாக இருப்பாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே கடினத்தன்மையாக ஒரு இடத்தில் இல்லாமல் யார் சொல்வதையும் கேட்காமல் ஓடி ஆடி திரியக்கூடியவர்கள் இந்த ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைங்க. ஆடி மாதம் என்பது பருவநிலை கணிசமாக மாறக்கூடிய காலமாகுங்க. பகல் பொழுது குறைந்து சூரிய வெப்பம் தணிந்து இரவு பொழுது காற்று மற்றும் மழைக்காலம் தொடங்கக்கூடிய மாதமாகவும் சொல்லலாங்க. அதனால தாங்க ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சுட்டித்தனமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக இருப்பாங்க. ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகளிடம் பொதுவாக காணக்கூடிய குணம் முன்போகமாகுங்க. குழந்தை பருவத்திலேயே துடுக்காக பேசக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. வளர வளர மனமுதிர்ச்சி இளம் பருவத்திலேயே ஏற்பட்டு விடுங்க. கடகராசின்னு சொன்னாலே உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசின்னு சொல்லலாங்க. அதனால தாங்க கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உணர்ச்சி பூர்வமாக மற்றவர்களை புரிந்து கொள்ளும் திறன் மட்டும் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமலும் இருக்கக்கூடியவங்க. ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வயசுக்கு மீறிய பக்குவமும் மூளைத்திறனும் இருக்குங்க. இயற்கையாகவே அமைஞ்சிருக்குங்க. ஆடி மாதம் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் இருக்காதுங்க. ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ராசியில் பிறப்பாங்க. கிரக நிலை வெவ்வேறாக இருக்குங்க. ஆடி மாதத்தில் பிறந்தாலே அலைய வேண்டி இருக்கும், இல்லைன்னா பெற்றோர்களுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தவறான கருத்தாகுங்க. ஆடி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மாரியம்மன், காளியம்மன் மற்றும் துர்க்கை உள்ளிட்ட தெய்வங்களை வெள்ளிக்கிழமை நாளில் வழிபடுவது வாழ்க்கையை சிறப்பாக வைத்திருக்குங்க. ஆடி மாதத்தில் பெரும்பாலும் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க. ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனை வழிபாடு செய்யப்படுது. எனவே தாங்க இந்த மாதத்தில் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அது தெய்வ குழந்தையாகத்தாங்க இருக்கும். ஆடி மாதம் மட்டும் இல்லைங்க, எந்த மாதத்தில் குழந்தை பிறப்பது என்பது இயற்கையோட நிகழ்வாகுங்க. இந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வைத்து தாங்க பூர்வ புண்ணிய கணக்குகள் கணப்பிடப்படுதுங்க. இதில் நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. இயற்கைப்படி தாங்க எந்த ஒரு விஷயமும் நடக்க வேண்டும் என்றால் அது நடந்தே தீருங்க. ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதத்தில் சிவபெருமான பிரிந்து பார்வதி தேவி தவம் இருந்ததாக மிகப்பெரிய ஒரு புராண கதையே இருக்குதுங்க. இந்த கதையை காரணம் கட்டித்தாங்க முக்கியமான விசேஷங்கள் செய்யக்கூடாதுன்னு கூறப்பட்டிருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் புதுமனை புகுவது, வீடு மாற்றுவது, திருமணம் செய்வது, திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு பூ வைப்பது போன்ற விஷயங்களை செய்வதில்லைங்க. அதே போல் வாடகை வீட்டிலிருந்து வேற வீட்டுக்கு போக வேணும்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டை காலி செய்யக்கூடாதுங்க. தாலி மாற்ற வேணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆடி பெருக்கில் தாலியை மாற்றிக்கொள்ளலாங்க. அதே போல் வளைகாப்பு அந்த மாதத்தில் நடக்க வேண்டிய பெண்களுக்கு தாராளமாக ஆடி பெருக்கு நாளில் வளைகாப்பு நடத்தலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்திருக்கு
இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிறந்த தேதியை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.